மக்களே, கோவை சூலூர்ல 2 நாளைக்கு முன்னாடி 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ண வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சீரழிச்சு உயிரை பறிச்சுட்டான் அப்படின்ற சம்பவம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த பொண்ணோட உடம்பையும் கைப்பற்றிட்டாங்க. இதுக்கு காரணமா இருந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இப்ப விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தண்டனை கிடைக்க போகுது. அந்த பொண்ணோட உடம்பு போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே முடிஞ்சு பெற்றோர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு செய்ய வேண்டிய நல்லதும் செஞ்சுட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நேத்து திடீர்னு ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு வெடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த 5 பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இட் மீன்ஸ் அந்த பொண்ணு அந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்து ஒரு குடியாரி. அவ எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த குடியார அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த கார்த்திக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. அவங்க 2 பேருமே வேற மாதிரியான இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க. இதுல ஏதோ சண்டையா இருக்கு. அதுல பழி தீர்க்கத்தான் அந்த கார்த்திக் வந்து அந்த இம்பிட்டுக்கான பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு இந்த சம்பவத்தை பண்ணிருக்கான். அவங்க அம்மா விசாரிங்க. அவ வந்து கல்லூரி மாங்கா மாதிரி இருக்கா. அவதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலுமே காட்டு தீ மாதிரி பரவுச்சு. என்னடா இது பேய் கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து ஏற்கனவே இவங்கதான் குற்றவாளி அப்படின்னு இருக்கிற பட்சத்துல இப்ப திடுதிப்புன்னு அந்த அம்மா தான் குற்றவாளி, அந்த அம்மாவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, புடிச்சு விசாரிங்க, அந்த அம்மா எதையோ மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை மக்கள் முன் வச்சுட்டு வர்றாங்க. சோ இப்படி இருக்கிற நிலைமையில நேத்து கோவை சூலூர்ல அந்த இறந்து போனாங்க பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட அம்மா இருக்கிறாங்களா, அவங்களுடைய பெரியமா வீட்டுல வச்சு ஒரு பிரஸ் மீட் நடக்குது. சோ எல்லா பத்திரிகை மீடியா நண்பர்கள் அங்க போயிட்டு மைக்க வச்சுட்டு கேக்குறாங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியால உங்க மேல ஒரு அவதூறு பரப்புறாங்க. ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி நீங்க தான் காரணம் சொல்றாங்க. உங்களுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குது, குடிக்கு அடிமையா இருக்கீங்க. அந்த காத்துக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஜ கஜா அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த சின்ன பொண்ணோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் எங்களுக்கு வேண்டாதவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க சார். அவங்க என்னென்னமோ பரப்புவாங்க. அதுக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியுமா? நானே என் புள்ளைய பறி கொடுத்துட்டு நானே இழந்துகிட்டு இருக்கேன். என் மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்களே, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா பத்திரிகைக்காரங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு வர சொல்லிட்டு போனாங்கல்ல, ரொம்ப நேரமாச்சுல, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? புள்ளைய தனியா கடைக்கு அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு என்ன சொல்லியிருக்கணும், நான் தூங்கிட்டேன் சார், எனக்கு தெரியல, நான் வந்து குளிக்க போயிருந்தேன், சமையல் பண்ண போயிருந்தேன், காட்டு பக்கம் போயிருந்தேன், எதுனா சொல்லணும்ல. இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் ஃப்ரிட்ஜ்ல வந்து என் புருஷன் ஜூஸ்ல சரக்கு ஊத்தி வச்சிருந்தான். என் புருஷன் ஒரு குடியார பையன். அது தெரியாம பாப்பாவை நான் கடைக்கு அனுப்பிட்டு நான் தண்ணி தாக எடுக்குதுன்னு சொல்லிட்டு திறந்து குடிச்சேன். பார்த்தா அதுல வந்து சரக்கு கலந்து வச்சிருக்கான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி போதையாகி நான் வந்து அப்படியே போதையில படுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் போதை தெளிஞ்சு வரும்போது தான் என் பொண்ணு இந்த மாதிரி கடைக்கு போயிருக்கு, வர ரொம்ப லேட் ஆச்சு, இன்னும் ஆளா காணோமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இப்ப மக்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு புருஷங்காரன் ஒரு ஜூஸ்ல சரக்கு கலந்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். குடிப்பழக்கமே இல்லாத ஒரு பொண்ணு எடுத்து இப்படி மடக்குன்னு குடிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு சிப்பு உள்ள போகும்போது தெரிஞ்சிடும் அதுல வந்து சரக்கு ஏதோ சம்திங் இருக்குது, ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அப்படி துப்பி மூடி வச்சிருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. சரிங்களா? அந்த காட்டம், அந்த போதை அப்படியே 2 மணி நேரத்துக்கு ஆள அப்படியே மயக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லைட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை நசுக்கி அப்படி உறிஞ்சா அதெல்லாம் சரியா போயிடும். ஆனா 2 மணி நேரத்துக்கு மேல அப்படியே போதையில மயங்குற அளவுக்கு இந்த அம்மா குடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க உருவாயிருக்கு. பத்திரிகைக்காரங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் அண்ணாக்கு மடக்கு மடக்கு குடிக்கும்போது ஒரு மடக்கு உள்ள போயிடுச்சு. வாய் நிறைய வச்சு அப்படி முழுங்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள போயிடுச்சு. அது உள்ள போனதான் எனக்கு ஒரு மாதிரி போதையை கிளப்பி விட்டுருச்சு. எனக்கு வந்து முன்ன பின்ன குடிச்சு பழக்கம் இல்ல. அந்த ஒரு சிப்பு உள்ள போனதுக்கே போதை அதிகமானதுனால அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மயங்கிட்டேன் சார். மத்தபடி எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துலதான் ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஓவராலா நிறைய டவுட்டை கிளியர் பண்ணுது. சோசியல் மீடியால ஏதோ ஒரு பொண்ணு வந்து அந்த பொண்ணோட அம்மாவை பத்தி, சோ இவங்க வந்து குடிகார அம்மா அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இவங்க வந்து முன்னுக்கு பின் முரணா பத்திரிகையாளர்கள் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு மடக்கு எடுத்து குடிச்சேன், என் புருஷன் குடியாரன், ஜூஸ்ல கலந்து வச்சுட்டான், எனக்கு தெரியல சார், மத்தபடி குடிக்கிற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் மாத்தி மாத்தி பேசும்போது இந்த அம்மா மேலயும் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு குடிகார அம்மா, இந்த அம்மா குஷ்டு மட்டையா இருக்கும் போது இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அண்ட் அடுத்தபடியா சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அம்மாவோட புருஷன் ஒரு குடியாரன். சோ குடியாரன் அப்படிங்கும்போது வீட்டுக்கு பொறுப்பா இல்லாம இருந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மாவுக்கும் இந்த அம்மா வீட்டுக்கு பக்கத்துல அந்த குற்றவாளி இருக்கான் பாத்தீங்களா, நீங்க போட்டோல பாக்குற இந்த கார்த்திக், அவங்க 2 பேருக்குமே கள்ள தொடர்பு உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறாங்க.
அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வரும்போது அந்த அம்மாவை பழி வாங்குறதுக்காக அவங்க பெத்த அந்த பொண்ணு 5 வயசு பொண்ணை வந்து இந்த கார்த்திக் தூக்கிட்டு போயிட்டு சீர்திருத்தி இந்த மாதிரி உயிர் பறிச்சுட்டான், இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் அந்த ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெருசா தெரியாது, இந்த அம்மா தான் குற்றவாளியான்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியாதுல்ல. ஆனா இவங்க எல்லாருமே விசாரணை பண்ண போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு தெரியும்ல. சோ இந்த கேஸை விசாரிச்ச கோவை சூலூர் போலீஸ்காரங்களாகட்டும், ஐஜி ரம்யா மேடம் ஆகட்டும், அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துருக்காங்க. பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் சொல்றதுக்காக அவங்க கிட்ட கேட்டதுக்கு அந்த ரம்யா மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நோ நோ நோ, இந்த குடும்பம் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து 25 நாள் தான் ஆயிருக்கு. அந்த 25 நாள்லயே அந்த சின்ன பொண்ணு அந்த கார்த்திக் குற்றவாளி இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்ட அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு பாசமா பழகிட்டாங்க. சோ அந்த 25 நாள் பழக்கத்துல இந்த எல்லா சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இதை விட கொடுமையான கேவலமான விஷயம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த பிரஸ் மீட்ல இந்த ரம்யா மேடமும் பக்கத்துல இருக்க எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சிரிக்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு குடும்பத்தோட புள்ளைய இழந்துட்டு அந்த புள்ளைக்கு இந்த அளவுக்கு கொடுமை ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அங்க நெஞ்சில் அடிச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ்காரங்களா நீங்க உங்களுக்கு கிடைச்ச தகவல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்றதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை மிக்க எல்லா பத்திரிகை நண்பர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை நீங்க ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிட்டு கூட நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா போலீஸ்காரன் நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதானே நீங்க சொல்லணும். ஆனா அந்த பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைவ் போயிட்டு இருக்கு. சோ லைவ் அப்படிங்கும் போது அந்த பிரஸ் மீட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்க கோவையில இருக்கிறது இங்க சென்னை ஹெட் ஆபீஸ்க்கு அந்த லைவ் கனெக்ட் ஆயிடும். சரிங்களா? இவங்க நம்ம லைவ்ல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றது கூட தெரியாம செம காமெடி அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா 2 கையில 2 வாட்ச போட்டு அப்படி நகத்தை அப்படியே தீத்திக்கிட்டே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயத்துக்காக அங்க நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, என்ன பேச போறீங்க, என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, முன்னாடி அவ்வளவு பேர் என்னென்ன மாதிரிலாம் கேள்வி கேட்க போறாங்க, ஆளுங்கட்சியில இருந்து எவ்வளவு ப்ரெஷர் வரப்போகுது, ஒரு உயிர் போயிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அக்கறையும் இல்லாம எவ்வளவு பெத்த பொண்ணு தானே, நம்ம ஒண்ணா என்ன, எவ்வளவு பெத்த பொண்ணு, அந்த பொண்ணு இப்படி ஆகி போச்சு, நமக்கு என்ன கதை, நம்ம போலீஸ் தானே அப்படின்ன மாதிரி அப்படியே தெனாவட்டா அப்படியே சிக்கி முக்கி விளையாண்டுக்கிட்டு சார் செம காமெடி சார் அப்படி சொல்லிட்டு நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஐஜி ரம்யா மேடம் அவங்களோட 2 நகத்தை வச்சு சிக்கி முக்கி பண்ண அந்த சம்பவம் தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாலுமே காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு போலீஸ்காரங்க பொறுப்பே இல்லாம இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அந்த வழி தெரியும். யாரோ பெத்த பொண்ணு தானே நீங்களா இருக்கிறீங்க. நீங்களாம் டிஎம்கே பீரியட்ல போலீஸா வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க டிஎம்கே சப்போர்ட்ல வந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்ற ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோ ரம்யா மேடம் சோசியல் மீடியால வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ பிரஸ் மீட்ல சிக்கி முக்கி விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்த இதே ரம்யா மேடம் தான் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அப்பா அம்மா உறவினர் ரோட்ல உட்காந்து குற்றவாளியை கைது பண்ணீங்களா, அவனுக்கு தக்க தண்டனை கொடுங்க, இல்ல எங்க கிட்ட விடுங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு சாலை மறியல் பண்ணப்போ அப்படியே வாழைப்பள்ள மாதிரி தேன் ஒழுகுற மாதிரி அவங்க கிட்ட வந்து, அம்மா நானும் ஒரு போலீஸ்காரி தான்மா, நான் சட்டத்தை மதிக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் சட்டத்தை நம்புங்க, சட்டம் வந்து உங்களுக்கு அப்படி கலட்டி எரிஞ்சிடும், வீசி எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அப்படி பேசி அப்படியே மேனிபுலேட் பண்ணி அந்த கூட்டத்தை அப்படியே கலைய வச்சதுக்கு அப்புறமா அந்த அம்மா பிரஸ் மீட்ல உட்காந்து அப்படியே சிக்கி முக்கி விளாண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ போலீஸ்காரங்க இங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப லா அண்ட் ஆர்டரை காப்பாற்றணும், பிரச்சனை வரக்கூடாது, கூட்டத்தை கலைக்கணும், போக்குவரத்தை சீர்படுத்தணும், எவ்வளவு சீக்கிரம் அந்த கேஸை முடிக்குமோ முடிச்சு விட்டு அடுத்த கேஸை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருப்பாங்களே தவிர பொதுமக்களாகிய நான் உங்களுக்கும் எனக்கு நம்மள மாதிரி ஏழவாளைங்களுக்கு நீதியை பெற்று தரமாட்டாங்க. இறந்து போனா அந்த சின்ன பொண்ணோட அம்மா இன்னொரு குண்டத்துக்கு போடுதுங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட மூஞ்சி எனக்கு காட்டவே இல்லை, என்கிட்ட ஒரு கையெழுத்து கூட வாங்கல, அந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உடனே போயிட்டு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குண்டத்துக்கு போடுறாங்க. சோசியல் மீடியாலயும் சரி, அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களும் சரி, பத்திரிகைக்காரங்களும் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏங்க நேத்துல இருந்து பொண்ணை கூட்டத்தோட கூட்டமா தேடி இருக்கீங்க, அவங்களை அரெஸ்ட் பண்றப்போ நீங்க கூட இருந்திருக்கீங்க, பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது கூட இருந்திருக்கீங்க, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரும்போது பார்த்து நெஞ்சில் அடிச்சு அழுதுருக்கீங்க, எல்லாமே உங்க கண் பார்வையில உங்க மேற்பார்வையில நடந்திருக்கு, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் சொந்த பந்தம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லடக்கம் பண்றாங்க, எல்லாமே உங்க கண்ணால பாத்திருக்கீங்க, அதுக்கப்புறமும் என்கிட்ட கேட்கல, என்கிட்ட கேட்காமையா பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட சைன் வாங்கல, கையெழுத்து வாங்கலன்னு சொல்லிட்டு எதுக்கு ஏதோ ஒரு மாதிரி புதுசா ஒரு பூகம்பத்தை கலப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கும் இந்த அம்மா முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றாங்க. இல்ல நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், குடிச்சு மட்டையாயிட்டேன், எனக்கு தெரியல, பொண்ணோட முகத்தை எனக்கு காட்டவே இல்லை, பெரியமா தான் பார்த்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சொல்றாங்க. அந்த காட்சியும் நீங்க வந்து நிறைய செய்தி சேனல்ல சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல ஓவரால் எல்லாருமே பெரிய டவுட் வருது. உண்மையிலேயே இந்த அம்மா வந்து உண்மைதான் சொல்றாங்களா,
இல்ல வந்து நடிக்கிறாங்களா, இல்ல வந்து வேற ஒருத்தவங்க சொல்ற மாதிரி ஒரு அம்மா வந்து சோசியல் மீடியால வந்து சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா உண்மையிலேயே சொல்ற மாதிரியே இந்த அம்மா ஒரு குடிகார பெண்மணியா? இந்த அம்மாவுக்கு அந்த கார்த்திக்கும் உண்மையிலே தொடர்பு இருந்திருக்கா? இத பழி வாங்குறதுக்கு தான் இந்த பொண்ண தூக்கிட்டு போயிட்டு இப்படி பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குளறுபடிகள் இந்த கேஸ சுத்தி நடந்துகிட்டு இருக்குங்க. இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேத்து வரைக்கும் குடிகார புருஷன் கூட குடும்பம் நடத்திட்டு வந்தவங்க, அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அம்மா கிட்ட சொல்லாமே கையெழுத்து போட்டாங்க அப்படின்ற ஒரு கோபத்துல என் புருஷனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், என் புருஷனை விட்டு நான் பிரிஞ்சு தனியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் குடியார புருஷன் கூட அடிச்சு கொடுமைப்படுத்தி குடும்பம் நடத்தின பொண்ணு என்னை கேட்காம கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு வெறும் அந்த கையெழுத்து விஷயத்துக்காக மட்டுமே புருஷனை பிரிஞ்சுட்டு நான் பெரியம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றாங்களே, அதுதான் எங்கேயோ இடிக்குது மக்களே. இத பத்தி பொதுமக்களும் பேசுறாங்க. நாம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பொண்ணை நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. 2 குற்றவாளிகளும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து அந்த கை கால் முறிவு ஏற்பட்டதுக்காக ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தண்டனை கிடைக்க போகுது, கேஸ் முடிய போகுது நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுதான் கிடையாது. இப்போ புது கேஸ், புது பூகம்பம் முளைச்சிருக்கு. அது யாருன்னா அந்த பொண்ணோட அம்மா. சோ இந்த அம்மா மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அம்மா வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி உளறாங்க. எதுனா ஒரு டவுட் இருக்கும், இந்த அம்மாவும் இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கலான்ற ஒரு வதந்தி முன்வைக்கப்படுது. சோ போலீஸ்காரங்க இன்னும் டீப்பா தோண்ட தோண்ட நிறைய உண்மைகள் வரும் அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. திரும்பவும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், இந்த செய்தியை பாக்குற நீங்க உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அரசாங்கத்தையோ அதிகாரிகளோ போலீஸ்காரங்களோ தயவு செய்து நம்பாதீங்க. சரிங்களா? உங்க வீட்டு பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பை நீங்க தான் உறுதிப்படுத்தணும். பெண் பிள்ளைகள் அடுத்த நேரத்துல அங்கிட்டு இங்கிட்டு போறாங்களா, நீங்க கூடவே போங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியாமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வர சொல்லு. இல்லையா பகல் டைம்ல பாத்துக்கலாம், அனுப்பி விடுங்க. கொஞ்சம் லாங்ல போறாங்களா, காரு கொடுத்து விடுங்க. இல்ல காரை நீங்களே ஓட்டிட்டு போங்க. ஈவன் தோ பக்கத்து தெருவா இருந்தா கூட விடாதீங்க. ஏன்னா காலம் ரொம்ப ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நான் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த எல்லா சம்பவத்தையும் இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால நீங்களும் பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இப்ப நானும் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உண்மையிலேயே இந்த அம்மா மேல தப்பு இருக்குமா? இந்த அம்மா குடிகாரின்னு நினைக்கிறீங்களா? இந்த அம்மாவுக்கு அந்த கார்த்திக்கும் ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. அதுல பஞ்சாயத்துல தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல பாலா, அந்த அம்மா மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஊருக்காரங்க கிளப்பிடுறது. முழுக்க முழுக்க அந்த 2 பயலுக இருக்காங்க பாத்தீங்களா? கார்த்திக் மற்றும் மோகன்ராஜ் அவங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க. பெத்தவளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் இப்ப இருக்கிற இந்த நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. இதுல இருந்து மீண்டு வர உங்க பெண் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படின்ற உங்களுடைய எல்லா கருத்துக்களையுமே பாலாவையன் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.